ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நான் ஃபேமிலிக்கு வந்து ஒரு நான்வெஜ் ஃபீஸ் சண்டே ஸ்பெஷலாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸ்குவிட்டு, ஃபிஷ்ஷு, அண்ட் தென் ப்ரானு, எக்கு, மட்டன் பிரியாணி. ஸோ இது எல்லாமே செம்ம ஃபாஸ்ட்டாக சண்டே லஞ்சுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எல்லாத்தையுமே வாஷ் பண்ணியாச்சு, மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுட்டேன். ஸோ எல்லாம் 1 kg வாங்கினதுனால கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா வேறு எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வேறு எதனா டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே இந்த ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க வேண்டியது தான். நம்ம மிக்சியில் வந்து கடம்பாக்கு தேவையான ஆனியன் மட்டும் அரைஞ்சாச்சு. ஸோ கடம்பாக்கு வந்து ஆனியன் அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு மசாலா போட்டாச்சு. ஸோ நல்லா வதக்கிட்டே இருக்கும். நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கடம்பா வகையில் போட்டுடலாம். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு ஒரு 2 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிட வேண்டியது தான். ஸோ கடம்பா வேலை முடிஞ்சிடும். எல்லா மசாலாவும் போட்டுட்டேன். மஞ்சள் தூள், உப்பு, காரம், மிளகுத்தூள் எல்லாமே போட்டாச்சு. இந்த சைடில் வந்து ஃபிஷ்ஷுக்கான மசாலா எல்லாமே போட்டுட்டேன். நம்ம குழம்பு, மிளகா பொடி, பெப்பர், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே. இது எல்லாம் வந்து ப்ரானுக்கு வந்து 65 பவுடர் மசாலா போட்டிருக்கேன். ஸோ ப்ரான் வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் ஃப்ரை பண்ண போகிறேன்னா இல்லை ஏர் ஃப்ரையர் பண்ண போகிறேன்னா எனக்கு தெரில. ஸோ லாஸ்ட்டாக லெமன் பிழிஞ்சிடலாம். ஸோ ஒரு லெமன் கொஞ்சோண்டு இதுக்கும் லெமன் பிழிஞ்சிடும். கொஞ்சோண்டு தண்ணி போட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மிளகாத்தூள் ஃபஸ்ட்டு கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். கொஞ்சம் தண்ணி அப்ளை பண்ணி கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் திக் பேஸ்ட் மாதிரி பண்ணிடணும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது எடுத்து வச்சிட வேண்டியதான். ஸோ ஃபிஷ்ஷுக்கும் நல்லா வந்து மசாலா பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணி வச்ச ஃபிஷ்ஷை வந்து நல்லா இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு எடுத்து வைக்க வேண்டியது தான். வாஷ் பண்ணி வச்சாலுமே நம்மளுக்கு இவ்வளோ தண்ணி இருக்கும். ஸோ அந்த தண்ணியெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வடிகட்டிட்டு தான் நம்ம இந்த மசாலாவில் வந்து இப்படி மசாலா போடணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து நீத்துரும். நம்ம தண்ணியோடு அப்படியே எடுத்து கொட்டிட்டோம் இல்லை நல்லா ட்ரை பண்ணாமல் எடுத்து போட்டோம் அப்படின்னாக்கா வந்து மசாலா வந்து நீத்து போயிடும். பட் ஸ்டில் இப்போ இவ்வளோ நம்ம ட்ரையாக பண்ணும்போதுமே வந்து இன்னும் கொஞ்சம் நீர்க்க ஆகிடும் கொஞ்சம் நேரத்தில். அதனால் வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி மசாலாவில் நம்ம போட்டு வைக்கணும், தண்ணி இல்லாமல். மீனை வந்து ஃபுல்லாக வடிகட்டிட்டு. ஸோ இது மட்டும் தான் நான் இப்போ வந்து வறுக்க போகிறேன். மற்ற இது எல்லாமே வந்து நான் பாக்ஸில் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற போகிறேன். ஸோ அதுக்கு அப்படியே மசாலா போட்டு உடனே ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறேன். ஸோ இவ்வளோ மசாலா இருக்குது. இந்த மசாலாவில் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அப்படியே மேலே லைட்டாக அப்ளை பண்ணிடணும். மேலே அப்படியே காரம் இருக்கும். இது மேலே எடுத்து இது மேலே லைட்டாக அப்ளை பண்ணி வச்சிடலாம். இப்போ வறுக்க போகிறது மாதிரியும். ஸோ பேலன்ஸ் இது எல்லாமே வழித்து இது வந்து நம்ம குழம்புக்காக எடுத்து வச்சுருக்கோம். இதில் ஊற்றி எடுத்து வச்சிட்டோம்னா இந்த மசாலா வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது. ஸோ ஃபிஷ்ஷுக்கு இருந்த மசாலா ஃபிஷ் குழம்புக்கு மீதி இருந்தது மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதான். இது வந்து இந்த மீன் வறுத்தா இன்றைக்கி போதும். ஸோ இதை வந்து அப்படி ஸ்டோர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ப்ரானும் கடம்பாவும் ஸ்குவிட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. நம்ம இன்றைக்கி டீப் ஃப்ரை பண்ண போகிறேன்னா ஏர் ஃப்ரை பண்ண போகிறேன்னா தெரியல. கடம்பா வந்து நல்லா கொதிச்சு இது 2 விசில் விட்டுட்டு இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ தண்ணி இருக்க வேணாம். ஆக்சுவலாக வந்து நான் சும்மா தண்ணி தெளித்தேன். அதுக்கே வந்து இவ்வளோ தண்ணியாக இருக்குது. ஸோ அந்த தெளிக்கிறது கூட நம்ம பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சைடில் வந்து தவா நல்லா சூடாயிடுச்சு. நம்ம மசாலா போட்டு வச்சு இந்த ஃபிஷ்ஷை போட்டுடலாம். ஃபிஷ் நல்ல ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ திருப்பி போடலாம். இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ மெயினாக வந்து சைட் டிஷ்ஷஸ்லாம் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது வீடியோவில் பார்த்தாச்சு. இப்போ நம்ம மெயின் டிஷ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா பிரியாணி தான். சீரக சம்பா மட்டன் பிரியாணி. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மட்டன் பிரியாணி வந்து நான் வந்து நல்லெண்ணெயில் செய்ய போகிறேன். ஸ்டார் ஹோட்டல் பிரியாணி ஏதோ ஒரு ஹோட்டல் பிரியாணி அவர் வாங்கி கொடுத்துருந்தாங்க. சீரக சம்பா ரைஸ் தான். அது வந்து பார்த்திங்கன்னா அது சாப்பிடும்போது அந்த நல்லெண்ணெயோட ஃப்ளேவர் எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ அதனால் நான் இன்றைக்கி வந்து நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி வந்து கொஞ்சமாக செய்கிறதுனால நான் குக்கர்லேயே செஞ்சிடுறேன். ஸோ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமேட்டு மசாலா, பச்சை மிளகா இது எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. நல்லா அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். ஸோ வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டன் பீஸை அப்படியே போட்டுடுறேன். இப்போ இதுக்கு வந்து
ஒரு சில்லி பவுடரும் அண்ட் தென் வந்து உப்பும் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். ஏன்னா நான் சீரக சம்பா ரைஸ் தான் போட போகிறேன். ஸோ நான் அதுக்குமே வந்து 2 விசில் போட போகிறேன். மட்டன் நல்லா 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். நல்லா ஆவி போனதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணேன். நசுக்கி பார்க்கும்போது மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா சீரக சம்பா ரைஸ் வந்து ஊற வச்சுருந்தேன் வாஷ் பண்ணி. இப்போ அதை அப்படியே போட்டுடலாம். அந்த கொஞ்சமாக தண்ணியோடவே ஊற வச்ச தண்ணியோடவே போடணும் எப்போவுமே ரைஸை. பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்து புதினா ஆட் பண்ணிவிட்டு கீ மட்டும் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். திருப்பி ஒரு 2 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு குக்கர் வந்து அதுவாக அந்த இது அடகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு தான் ஓப்பன் பண்ணணும். பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரைஸும் நல்லா வந்துடுச்சு. மட்டன் பாருங்கள் இப்படி சூப்பராக இருக்குது. ஸோ இது மேலே நம்ம அப்படியே ஒரு 2-3 ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு இருக்க வேண்டியதுதான். நம்ம என்னென்னலாம் ரெடி பண்ணியிருக்கோன்னா இதில் வந்து மேலே முட்டை வந்து வேக வச்சுருக்கேன். கீழே வந்து கடம்பா தொக்கு இருக்குது, ஸ்குவிட் தொக்கு, இது ஃபிஷ் ஃப்ரை. ஆனியன் ரைத்தாக்கு வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். தயிர் மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ நம்ம ப்ரான் மசாலா இன்னும் அப்படியே இருக்குது. இனிமேல் தான் பண்ண போகிறேன். ப்ரான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஏர் ஃப்ரையர் தான் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். ஸோ ஒரு எக்கு போட்டு நல்லா லிக்விட் ஆக்கிட்டேன் இதை. ஸோ ஒன்றா பிரெட் க்ரம்ஸில் அப்படியே போட்டு எடுத்து இதில் வச்சிட வேண்டியது தான். ஆயில் ஃப்ரைக்கு பதில் இந்த சும்மா 2 ஸ்பூன்லேயே இது எல்லாமே நம்மளுக்கு டீப் ஃப்ரை பண்ணி கொடுத்துரும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், செமையாக ரெடியாக இருக்குது. லைட்டாக திருப்பி போட்டு பார்க்கலாம். ஒரு இப்படி திருப்பி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துடலாம். ஸோ சண்டேனாலே நான்வெஜ் வந்து செய்கிறது வந்து நார்மல் தான் நம்ம வீட்டில். பட் எல்லாமே அட் அ டைமில் செய்கிறதுன்றது எனக்கு நான் ஒரு நாள் தான் பண்ணுவேன். ஸோ அதனாலேயே வாழை இலை வாங்கிட்டு வந்து எல்லாமே அழகாக பரிமாறினேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.